வணக்கம் நண்பர்களே. அதாவது தமிழகத்தில் 39 எம்பி இடங்களை பிடிப்போம், அண்ணாமலை உறுதி. கோவை வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 39 இடங்களை பிடிப்போம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியது, தமிழக மின்சாரத்துறை டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியதில் ரூபாய் 397 கோடி ஊழல் ஒப்பந்தத்தில் ஃபிக்சிங் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் கூறியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இப்புகார் குறித்து விசாரிக்க வேண்டும். முதல்வர் பார்த்திங்கன்னா இதிலையும் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவாரா? கவர்னர் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கு அவர் பார்த்திங்கன்னா அறிக்கை மூலம் பதிலளித்துள்ளார். திமுக இத்தனை காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஏமாற்றியுள்ளது. கவர்னர் அதிகமாக பேசக்கூடாது என்பதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றனர். 2024 400 எம்பிக்களை பெற்று மீண்டும் பிரதமராக மோடி வருவது உறுதி. தமிழகத்தில் 39 எம்பி இடங்களை பிடிப்போம். பல தொழில் நிறுவனத்தினர் தமிழகத்திற்குள் வர பயப்படுகிறார்கள். காரணம் 20% கமிஷன். பாஜக கூட்டங்களுக்கு மக்கள் வர காரணம் மோடி மீது இருக்கும் நம்பிக்கைதான். மேகதாது விவகாரத்தில் தமிழர் நலனில் கை வைத்தால் எந்த எல்லைக்கும் போவோம் என திமுக தெரிவிக்க வேண்டும் என திமுக 2வது ஊழல் பட்டியல் நடைபயணம் துவங்கும் முன் கோவையில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகளோடு பயணம் செய்கிறோம், சுமூகமாக உள்ளோம், இவ்வாறு கூறியிருக்கிறாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் அரசியல் சார்ந்த நிலவரங்களை உடனுக்குடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.